ஜெலன்ஸ்கி உடனடியாக வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவு பண்ணிடுறாங்க. ஆகவே அவருடைய அதிகாரிகள் போய் ஜெலன்ஸ்கி கிட்ட, இனி டொனால்ட் ட்ரம்ப் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லை, ஆகவே தயவு செய்து நீங்க போயிடுங்க, ஒப்பந்தம் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு விருந்தும் கிடையாது என்று சொல்லி சாப்பாடு கூட போடாம வெளியேற்றுகின்ற ஒரு வேதனையான நிகழ்ச்சி என்பது நடந்தது. அவர்களுடைய மேற்கத்திய நாடுடைய கோட் சூட் போட்டு போகணும், இல்ல அந்தந்த நாட்டினுடைய ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும். இப்போ நரேந்திர மோடி போனாக்கா அவர் அந்த குஜராத்தி ட்ரெஸ்ல போறார். ஜெலன்ஸ்கி டிஷர்ட் போட்டுட்டு தான் போறார். அவர் அதை போட்டுட்டு தான் எல்லா போர்க்களத்துக்கெல்லாம் போயிட்டு வரார். ட்ரிக் செய்து உதவிகள் பெற்றுக் கொண்டிருக்கார் என்று அமெரிக்க மக்கள் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இதை நான் ஓப்பனா நடத்தினேன் என்று ட்ரம்ப் சொல்றார். ஆகவே ஜெலன்ஸ்கி தெரியாம போய் அந்த வலையில மாட்டிட்ட மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அது வேதனை தருகின்ற ஒன்றுதான். அதே மாதிரி என்னன்னா, அமெரிக்காவோட தூண்டுதல் பேர்ல தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்தது அப்படிங்கிற விஷயம் வெட்ட வெளிச்சமாகி இருக்குங்கிற கருத்துக்களும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? நிச்சயமாக அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்பும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் சமீபத்துல சந்திச்சு போர் நிறுத்தத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இறுதியில வாக்குவாதத்துலதான் முடிஞ்சிருந்தது. இத பத்தி நம்ம கிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகை ஆசிரியர் அன்வர் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் மிக மிக வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி, அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அதே மாதிரி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் சமீபத்துல சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வாக்குவாதத்துலதான் முடிஞ்சிருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல 2-3 படிப்பினைகள் அனைவருக்குமே இருக்கு. ஒரு வளரும் நாடு அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை முழுமையாக சார்ந்திருந்தா, அதனுடைய கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அடிவரடியாக இருந்தா என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு வேதனை தருகின்ற ஒரு அம்சம். இதுல கடைசி நிமிடங்கள வாக்குவாதம் நடந்தது என்பது மட்டும்தான் ஊடகங்கள்ல வந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்பது பலருக்கும் தெரியாது. என்ன ஒரிஜினல் அதனுடைய ஷெட்யூல் என்று சொன்னாக்கா, இந்த பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது, அதற்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதிக்கு விருந்து கொடுப்பது, இது 3 தான் ஷெட்யூல். இதுல வாக்குவாதம் என்பது ஆயிடுச்சு. வாக்குவாதம் ஆன பிறகு மறுபடியும் டொனால்ட் ட்ரம்புடைய அட்வைசர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எல்லாம் கூடி, உதவி ஜனாதிபதி எல்லாம் கூடி ஜெலன்ஸ்கி உடனடியாக வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவு பண்ணிடுறாங்க. ஆகவே அவருடைய அதிகாரிகள் போய் ஜெலன்ஸ்கி கிட்ட, இனி டொனால்ட் ட்ரம்ப் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லை, ஆகவே தயவு செய்து நீங்க போயிடுங்க, ஒப்பந்தம் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு விருந்தும் கிடையாது என்று சொல்லி சாப்பாடு கூட போடாம வெளியேற்றுகின்ற ஒரு வேதனையான நிகழ்ச்சி என்பது நடந்தது. ஒரு வளர்கின்ற நாடுடைய ஜனாதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது என்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒன்றுதான். ஏன் அமெரிக்கா போன்ற வல்லரசு தேசத்தை முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு படிப்பினை என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே சமயத்துல அந்த 5 நிமிட வீடியோ நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, எந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் கோபம் அடைகிறார் என்று சொன்னாக்கா, அவர் உதவி ஜனாதிபதியை ஜெலன்ஸ்கி பேர் சொல்லி கூப்பிடுறார். அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள உள்ள போயிட்டாக்கா என்ன புரோட்டோகால் என்று சொன்னாக்கா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் என்று சொன்னா அவரை மிஸ்டர் பிரசிடென்ட் என்றுதான் கூப்பிடணும். ஜேடி வான்ஸ் இருக்காருனாக்கா மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் என்றுதான், உதவி ஜனாதிபதி தான் கூப்பிடணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அவர் மிஸ்டர் ஜேடி வான்ஸ் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுறார். அங்கேதான் டொனால்ட் ட்ரம்ப் கோபம் அடைகிறார். அதை தான் அவர் நீ வெள்ளை மாளிகையை அவமானப்படுத்திட்டே என்று சொல்கின்ற அளவுக்கு பிரச்சனை என்பது ஆனது. இன்னொரு காரணம் என்ன என்று பத்திரிகைகளை சொல்றாங்க என்று சொன்னா, யார் வெள்ளை மாளிகைக்கு போனாலும், ஈவன் இந்திய பிரதமர் போனாலும் சரி, யார் போனாலும் சரி, அங்க போனா ஒண்ணு அவர்களுடைய மேற்கத்திய நாடுடைய கோட் சூட் போட்டு போகணும், இல்ல அந்தந்த நாட்டினுடைய ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும். இப்போ நரேந்திர மோடி போனாக்கா அவர் அந்த குஜராத்தி ட்ரெஸ்ல போறார். ராஜீவ் காந்தி போனப்போ அவருடைய ட்ரெஸ்ல போறார். இப்படி போகணும். இந்த டிஷர்ட் போட்டு போறவரெல்லாம் வச்சுக்க கூடாது அங்க. ஆனா
ஜெலன்ஸ்கி வந்து டிஷர்ட் போட்டுட்டு தான் போறார். அவர் அதை போட்டுட்டு தான் எல்லா போர்க்களத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றார். அதே மாதிரி தான் வெள்ளை மாளிகைக்கும் வர்றார். முன்கூட்டியே வெள்ளை மாளிகை அதிகாரிகள் நீங்க வந்து இந்த ஃபார்மல் ட்ரெஸ்லாம் வரக்கூடாது, கோட் சூட் போட்டுட்டு வரணும் என்று சொல்லியிருக்காங்க. அவரோடு வந்தவர்கள், ஜெலன்ஸ்கியோடு வந்தவர்கள் எல்லாருமே கோட் சூட்ல வந்தாங்க. ஆனா இவர் வேண்டுமென்று டிஷர்ட்ல வந்தார். அது தன்னை வந்து அவமானப்படுத்துவது சமம் என்று ட்ரம்ப் நினைத்ததாக பத்திரிகைகள் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனா மிக முக்கியம் என்ன என்று சொன்னா, அந்த கூட்டம் என்பது 45 நிமிடங்கள் நடக்குது. 45 நிமிடங்களும் கேமராக்கள் முன்னாடி நடக்குது. அமெரிக்க மக்கள் பார்க்கறாங்க, உலக மக்கள் எல்லாமே பார்க்கறாங்க. அந்த 45 நிமிடத்துல 40 நிமிடம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த 40 நிமிடங்களில் ஜெலன்ஸ்கி தான் அதிகமா பேசுறாரு. இப்ப ஜெலன்ஸ்கி அதுல என்ன பேசுறாரு என்று சொன்னாக்கா, எங்களுக்கு வந்து நீங்க ஆயுதத்தை தரணும். ஏன் ஆயுதத்தை தரணும் என்று சொன்னா, உக்ரைன் ரஷ்யாவோட போரிடுவது உக்ரைனுக்காக மட்டுமல்ல, அமெரிக்காவுக்காக, மேற்கத்திய நாடுகளுக்காக, உலக ஜனநாயகத்துக்காக நாங்கள் வந்து எங்களுடைய உயிரை பலி தந்துட்டு இருக்கோம். ஆகவே எல்லா நாடுகளும் எங்களுக்கு ஆயுதம் தர வேண்டியது அவருடைய கடமை என்று அவங்க வந்து அவர் ஜெலன்ஸ்கி சொல்றாரு. இதை வந்து பைடன் கிட்ட சொல்லி நிறைய தடவை அவர் ஆயுதம் வாங்கியிருக்கார். ஆனா அவர் என்ன புரிஞ்சிக்கல என்று சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடியும் சரி, தேர்தல் பிரச்சாரத்தையும் சரி, உக்ரைனுக்கு உதவி செய்வது அமெரிக்கா நலனுக்கு எதிரானது. அமெரிக்கா ஏன் இவ்வளவு $1 பில்லியன் போய் கொட்டணும் உக்ரைன்ல, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம? $300 பில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த $300 பில்லியன் அமெரிக்க மக்களுக்கே வந்து செலவு செய்திருந்தா என்னென்னமோ செய்திருக்க முடியும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்புடைய முழக்கம் என்னன்னா, மெகா, MAGA, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இதுதான் வந்து அவங்களுடைய இது. ஆக எதுவா இருந்தாலும் சரி, தொழில்நுட்பம், அறிவியல், காசு அனைத்தும் அமெரிக்க மக்கள் தான் போடணும். ஒரு நயா பைசா நான் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கு என்பது அது. அந்த கோணத்துல இருந்து அவர் வந்து உக்ரைனுக்கு காசு தருவதை, ஆயுதம் தருவதை வந்து அவர் எதிர்க்கிறார். இதை புரிந்து கொண்டு ஜெலன்ஸ்கி அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கணும். ஆனா பைடன் கிட்ட பேசின மாதிரியே பேசினாரு. அது பொறுமையா டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டே இருந்து கடைசியில வேன்ஸை வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா அவர் கோபம் வந்துருச்சு. என்ன டொனால்ட் ட்ரம்ப் அதில் சொல்றாருனாக்கா, இந்த கூட்டத்தை கேமராக்கள் முன் நடத்துவதை நான் திட்டமிட்டே தான் நடத்தினேன். அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வந்து ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்க நிர்வாகத்தை பயன்படுத்தி கொண்டு ட்ரிக்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். ட்ரிக் செய்து உதவிகள் பெற்றுக் கொண்டிருக்கார் என்று அமெரிக்க மக்கள் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து ஓப்பனா நடத்தினேன் என்று ட்ரம்ப் சொல்றாரு. ஆகவே வந்து ஜெலன்ஸ்கி தெரியாம போய் அந்த வலையில மாட்டிட்ட மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அது வேதனை தருகின்ற ஒன்றுதான் அது. அதே மாதிரி என்னன்னா, அமெரிக்காவோட தூண்டுதல் பேர்ல தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்தது அப்படிங்கிற விஷயம் வெட்ட வெளிச்சமாகி இருக்குங்கிற கருத்துக்களும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? நிச்சயமாக அதுல ஒண்ணும் எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள், நேட்டோ நாடுகள் அமெரிக்கா உட்பட சேர்ந்து இது வந்து தூண்டிய போர் என்பது எந்த மாற்றம் கிடையாது. உண்மையிலே சொன்னா இந்த போர் 2022 ஆரம்பிக்கல. 2014ஆம் ஆண்டு மைதான் புரட்சி என்று உக்ரைன்ல நடத்தப்பட்டது. அது மைதான் கழகம். அது உண்மையிலே பண்ண மைதான் கழகம். அங்கே அந்த கழகத்துலதான் அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அகற்றிவிட்டு வேறொரு அரசாங்கத்தை வந்து அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அரசாங்கம் அமைந்ததுல இருந்துதான் அது ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு அது வந்து எடுக்குது. ஏன்னா உக்ரைனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய மொத்த மக்கள் தொகை 3 கோடி பேர். அதுல 90 லட்சம் பேர் ரஷ்ய எல்லை பகுதியில் இருக்கின்ற டோன்பாஸ் என்ற பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க ரஷ்ய மொழியை பேசுறாங்க. அந்த ரஷ்ய மொழி மக்களை அவர்களை வந்து அங்கிருந்து அவர்களுக்கு எந்த குடியுரிமையும் தரக்கூடாது என்பதற்காக 2014ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டது. 80 லட்சம் 90 லட்சம் பேர் அதுல வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் ரஷ்யா வந்து மின்ஸ்க் ஒப்பந்தம் என்று 2 ஒப்பந்தங்களை போட்டாங்க. ஆனா அந்த ஒப்பந்தங்களை உக்ரைன் நிறைவேற்றவில்லை. அதனால தான் ஒரு கட்டத்துல வந்து இனி இது விட்டா சிக்கல் ஆயிடும் என்று சொல்லியும் உக்ரைன் வந்து அமெரிக்காவுடைய நேட்டோவுடைய ஆயுதங்களை தன்னுடைய எல்லைக்குள்ள வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை போட தயாராகி கொண்டு போகுதான் ரஷ்ய படைகள் வந்து உக்ரைனுக்குள்ள போகுது. ஆகவே இது முற்றிலும் வந்து அமெரிக்கா நேட்டோ நாடுகளால் தூண்டப்பட்ட போர் என்பது எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அப்ப இந்த போர் உருவாகிறதுக்காக காரணமா இருந்தாலும் அமெரிக்காவும் அமெரிக்கா கூட இருந்து அந்த நேட்டோ நாடுகளும் சொல்றோம். அதே மாதிரி இப்ப போரை நிறுத்துறதுக்காக அமெரிக்கா வந்து போரை நிறுத்துற மாதிரி நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற சில கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையாவே அமெரிக்கா வந்து போரை நிறுத்த பாக்குதா இல்ல நாடகம் ஆடுதா? போர் முனையில என்ன ஆச்சு என்று சொன்னாக்கா, நீங்க வந்து 3 ஆண்டுகள் 2022 பிப்ரவரி தான் இந்த போர் வந்து தொடங்குது. 3 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா
ஒரு 2 ஆண்டுகள் 2 விதமான நெரேட்டிவ்ஸ் கருத்தாக்கங்கள் என்பது உருவாக்கப்பட்டது. ஒரு சரி. கருத்தாக்கம் என்னன்னாக்கா, ரஷ்ய படைகள் தோத்துட்டு இருக்கு. புட்டின் தோத்துருவாரு. புட்டினை ம். வந்து ரஷ்ய மக்களை தூக்கி எறிய போறாங்க என்று சொல்லி 2 ஆண்டுகளாக பிரச்சாரம் நடந்தது. அந்த பிரச்சாரத்தை நடத்தியாருன்னா உலக புகழ்பெற்ற ஊடகங்கள். பிபிசி, சிஎன்என், ஃபாக்ஸ் நியூஸ், பிரான்ஸ் 24, வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் இப்படிப்பட்ட ஊடகங்கள் அந்த நெரேட்டிவை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நெரேட்டிவ் என்ன இருந்ததுன்னா, இல்ல போர்க்களத்துல ஒவ்வொரு இன்ச்சா இருந்தாலும் ரஷ்ய படை தான் முன்னேறி கொண்டிருக்கு, உக்ரைன் தான் பின்னுக்கு போயிட்டு இருக்கு என்ற ஒரு கருத்தா. இது யார் வைத்தாங்கன்னாக்கா மாற்று ஊடகங்கள், டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சிக்னல் இதை போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தினவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்த மாற்று ஊடகங்கள் சொன்னதான் உண்மை என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80% வெற்றி பெற்றுகின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. டோன்பாஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 75-80% அவங்க வந்து திருப்பி பிடிச்சிட்டாங்க. புதிதாக 2 பகுதிகள் வந்து தங்களோடு வந்து வாக்கெடுப்பு நடத்தி வந்து இணைத்திருக்காங்க. ஆகவே இனி ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாது என்ற சூழல் உருவாயிடுச்சு. ஜோ பைடன் இருக்கும் போதே அது உருவாயிடுச்சு. அப்போதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி ஆகிறார். அவர் பிரச்சாரத்திலே வந்து நான் வந்து உக்ரைன் போரை நிறுத்திடுவேன், உக்ரைனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக எப்படியா இருந்தாலும் ரஷ்யாவை வந்து தோற்கடிக்க முடியாது என்ற சூழல் வந்த பிறகு அமெரிக்கா தானாக வந்து இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சி செய்றாங்க. அந்த முயற்சி வந்து நாடகம் என்று சொல்ல முடியாது. ஆனா அதுல அவர்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. இன்னொரு சுயநல குணமும் அமெரிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனாவோட மோதுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. அது சீனாவோடு முழுமையாக மோத வேண்டும் என்று சொன்னா ரஷ்ய மோதலை நிப்பாட்டணும். ரஷ்யா சீனா ரெண்டையுமே ஒரே சமயத்தில் நம்ம எதிர்கொள்ள முடியாது. ரஷ்யா வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டோம் என்று சொன்னா சீனாவோட மோத முடியும் என்பதற்காக நடக்குது என்றும் சொல்லப்படுது. அது அப்படிதான் நடக்குதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த கருத்தை புறம் தள்ள முடியாது. ஓகே சார். ரஷ்யா பொருளாதாரத்த நிர்மூலமாக்க தான் இந்த போர் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு அது எதிர்மறையா மாறி போனதால, நேட்டோ கூட்டமைப்பு கூட கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையான முடிவுகளையும், அறிவிப்புகளையும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? ரஷ்யா பொருளாதாரத்தை மட்டுமல்ல, ரஷ்ய தேசத்தையே நிர்மூலமாக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய வந்து கருத்து. ஏன்னா வந்து உண்மையிலே சொல்ல போனா ரஷ்யா வந்து ஒரு சோசியலிச நாடு அல்ல. இப்போ அது ஒரு முதலாளித்துவ நாடு. விளாடிமிர் புடின் ஒரு முதலாளித்துவ தலைவர் தான், தேசத்தின் தலைவர் தான். அவங்க வந்து நேட்டோவின் ஒரு அங்கமாக ஆக வேண்டும் என்றுதான் விரும்பினாங்க. மேற்கத்திய நாடுகளை பார்த்து எங்களை வந்து நீங்கள் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னாங்க. ஆனா இவர்கள் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம எதிரியாக பார்த்தனாலதான் இந்த பிரச்சனைகளாம் என்பது உருவாகி இருக்கு. அதனால வந்து ரஷ்யாவை வந்து சிதைக்க வேண்டும். ஏன் சிதைக்க வேண்டும் என்று சொன்னா, ஒண்ணு, அந்த பகுதியில ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறது, நேட்டோவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறது என்பது ஒரு காரணம். 2வது காரணம், நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல், டீசல், மற்ற கனிம வளங்கள், நேச்சுரல் கேஸ் இவையெல்லாம் வந்து வளைகுடா நாடுகளை விட அதிகமாக ரஷ்யாவில் இருக்கு. ஆக ரஷ்யா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 தேசிய இனங்கள் ரஷ்யாவுக்குள்ள இருக்காங்க. அந்த தேசிய இனங்களுக்குள்ள ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி ரஷ்யாவை தனித்தனி நாடாக ஆக்கி கொண்டால், எப்படி ஈராக்ல இருந்து லிபியாவில இருந்து அந்த எண்ணெய் வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கொண்டதோ அதே போல இந்த எண்ணெய் வளங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். அதற்காகத்தான் வந்து ரஷ்ய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, ரஷ்ய தேசத்தை சிதைக்க வேண்டும், ரஷ்யாவை உலக வரைபடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதுதான் இந்த போருடைய நோக்கமும் கூட. அது வந்து நடக்கல என்பதுதான் ஒண்ணு. 2 வந்து நேட்டோ நாடுகளை கலந்தாலோசிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவித்தார் என்று சொன்னா, அவர் அறிவிக்க போறார் என்று முதல்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஒரு நேட்டோ நாடுகளை பற்றி அவர் கவலைப்படல. ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருக்கார். நேட்டோ நாடுகளை பற்றி அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, உன் பாதுகாப்பு ஏன் நான் செலவு பண்ணணும், உன் பாதுகாப்பு செலவுக்கு நீ பாத்துக்கோ, ஏன் காசை ஏன் கேட்கற, ஏன் ஏவுகணையை ஏன் கேட்கற, ஏன் டேங்கி பீரங்கி ஏன் கேட்கற. இதை வந்து 2014 அவர் ஆட்சிக்கு வந்தபோது அப்பவே சொல்லிட்டு இருந்தார். நான் நேட்டோவுக்கு காசு தர மாட்டேன், ஐநா சபைக்கு காசு தர மாட்டேன், தேவைன்னா ஐநா சபை என் நாட்டுல இருந்து வெயில கொண்டு போயிடு, வேற ஏதாவது நாட்டுல வச்சுக்கோ, ரஷ்யாவில் வச்சுக்கோ, சீனாவில் வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் வந்து என் நாட்டை மட்டும் தான் பாத்துக்குவேன் என்று அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கார். ஆகவே நேட்டோவை கலந்தாலோசிக்காமல் அறிவித்தார் என்று நேட்டோ நாடுகளும் மற்றவர்களும் நினைப்பதற்கு முகாந்திரமே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் இதைத்தான் செய்வார் என்பது சாதாரண அரசியல் தெரிந்தவர்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி, இந்தியா உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் பொருளாதார தடையை ஆதரிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் இறக்குமதியையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இரட்டை வேஷம் அப்படின்ற கருத்தும் எழுந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இந்த கேள்வியை வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். நீங்க இந்தியாவை தனியா வச்சிருங்க. மற்ற ஐரோப்பிய சரி. நாடுகள் சொல்லலாம். ஐரோப்பிய நாடுகள். அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து மிகப்பெரிய பொருளாதார தடைகளை அவங்க போட்டது மட்டுமல்ல, பல பில்லியன் டாலர், கோடி பில்லியன் டாலர்களை ரஷ்ய பணத்தை வைத்திருக்கின்ற அமெரிக்காவும் சரி, ஐரோப்பியாவும் சரி, தங்களுடைய வங்கிகள் இருக்கின்ற அந்த காசை இப்போ ஐரோப்பாவுக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதிலிருந்து வர வட்டியை எடுத்து உக்ரைனுக்கு ஆயுதங்களாக மாற்றி வந்து தந்துட்டு இருக்காங்க. பல கம்பெனிகள் ரஷ்யா விட்டு வெளியேறினாங்க. மெக்டானல்ட் உட்பட அந்த உணவு மட்டும் அல்ல, போயிங் உற்பத்தி செய்கின்ற பெரிய ஆலைகள் உட்பட 500 பன்னாட்டு நிறுவனங்கள் ரஷ்யா விட்டு திடீரென்று வெளியேறிட்டாங்க. ஆகவே ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் என்பது வந்து பாதிக்கப்பட்டது. ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் ரஷ்யா வந்து மாற்று தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. மெக்டானல்டுக்கு ஈக்குவலாக அவங்க ஒரு ஃபுட் கம்பெனி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பல்வேறு இதுல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை என்று சொல்லிக்கொண்டே, ஆனா ரஷ்யாவுடைய எண்ணெய் இல்லைன்னா பாதிக்கப்படுவது ஐரோப்பிய நாடுகள் தான். அதுல மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுவது ஜெர்மனி தான். ஜெர்மனியில வால்க்ஸ் வாகனுடைய அந்த தொழிற்சாலை இன்றைக்கு மூடப்படுகின்ற ஆபத்துல இருக்கு. ஏன்னா ஒரே காரணம், ரஷ்யாவுடைய ஒரு விலை குறைந்த எண்ணெய், விலை குறைந்த வந்து எரிவாயு கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்கு. அது மட்டும் அல்ல, இப்படி பல ஆலைகள் வந்து ஜெர்மனியில மற்ற நாடுகள் மூடப்பட்டிருக்கு. அதனால வேற வழியே இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரஷ்ய எண்ணெயை வாங்கணும். ஆனா ரஷ்யா கிட்ட வந்து நிறைய வாங்கக்கூடாது. அதற்காக பல வழிமுறைகளை வந்து கையாளுறாங்க. அதுல ஒரு வழிமுறை என்பதை அவங்க கையாண்டது என்பது இந்தியா கிட்ட இருந்து அந்த எண்ணெயை வாங்குவது. ஆகவே இந்தியா கிட்ட ரஷ்யா என்ன பண்றாங்க, இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் எண்ணெயை வந்து வாங்க மாட்டேங்கன்னு சொன்னதுனால ரஷ்யா வந்து 2 நாடுகளுக்கு எண்ணெயை தர முன் வந்தது. ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா. இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் எண்ணெயும் எரிவாயும் எந்த அளவுக்கு தந்தாங்களோ அதனை இந்த 2 நாடுகளுக்கு மட்டும் தந்தாங்க. இந்த 2 நாடுகள்ல அதிகமாக எண்ணெயை வாங்கியது என்பது இந்தியா தான். ஆனா இந்தியா வாங்கினதுனால இந்திய மக்களுக்கு ஏதாவது நன்மையா என்று சொன்னா இல்ல. விலை குறைந்த ரஷ்யா வாங்குறாங்க. அப்படின்னா அந்த இதை பயன்படுத்தி கொண்டு வந்தா பெட்ரோல் விலை, டீசல் எல்லாம் குறைஞ்சிருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே ரிலையன்ஸ் கிட்ட தந்து அதை வந்து சுத்திகரிப்பு செய்து ரீஃபைன் பண்ணி அதை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறாங்க. அதனால ரிலையன்ஸ் வந்து பயங்கரமா லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த லாபத்துல ஒரு பகுதியை வந்து பிஜேபிக்கு வந்து நன்கொடையா தர்றாங்க, ஒரு பகுதியை வந்து ஜிஎஸ்டியா தர்றாங்க. ஆனா அதனுடைய முழுவதுமே ஐரோப்பிய நாடுகள் தான் வாங்குறாங்க. ஆகவே ஐரோப்பிய நாடுகள் இரட்டை வேடம் போடுகின்றன என்பது உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு முழுமையான இரட்டை வேடம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரஷ்யா, உக்ரைன் ரெண்டுக்குமே ஒரு எதிரியாக தங்களை காட்டிக்கொள்ளாமல் பார்க்க முயற்சி பண்றாங்க. அதாவது வந்து மீனுக்கு தலையும் பாம்புக்கு தலை வாழும் மாதிரி தான் வந்து அவங்க வந்து காட்டுறாங்க. உக்ரைனுக்கும் நல்லவங்களா இருந்துக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவோட நீண்ட கால ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இப்போ ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஆக ரஷ்யாவை வந்து முறைச்சிக்க முடியாது. ஆனால் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதன் மூலம் நீங்க வந்து ரஷ்ய போரை வந்து ஊக்குவிக்கிறீர்கள் என்று சொல்லி ஜோ பைடன் உட்பட பல தூதர்கள் வந்து இந்திய அரசாங்கத்தை பார்த்து நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு சீப்பா கிடைக்குது, சர்வதேச லெவல்ல சீப்பா கிடைக்கும் போது நாங்க வாங்கத்தான் செய்வோம் என்று சொல்லிட்டாங்க. இது ஏன் என்று சொன்னா, சர்வதேச அளவுல எப்பொழுதுமே இந்திய அரசாங்கம் வந்து பெரும்பாலும் அமெரிக்காவை சார்ந்திருக்கு. சில சமயம் அமெரிக்காவை எதிர்த்த நிலையம் எடுத்திருக்கு. உதாரணத்துக்கு வியட்நாம் வந்து உருவான பொழுது வியட்நாமை அங்கீகரித்த முதல் தேசம் இந்தியா தான். அமெரிக்காவை மீறி தான் இந்தியா அன்றைக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்போ அறிவிச்சாங்க. அப்படி சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதே போலதான் இப்பவும் வந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் எடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு இரட்டை வேடம் என்று நம்ம சொல்லிட முடியாது. ஆனா ஐரோப்பிய நாடுடைய நிலைப்பாடு இரட்டை வேடம் தான். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. நேட்டோ நாடுகளுடைய மதிப்பீடை மீறி, அமெரிக்காவுடைய மதிப்பீடை மீறி ஏன் வந்து ரஷ்யா வெற்றி பெறுது? இது வந்து ஒரு மிக முக்கியமான நேயர்கள், நண்பர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம். உலகம் முழுவதும் என்ன மதிப்பீடுன்னா, இந்தியா உட்பட, நான் வந்து முற்போக்கால் உட்பட என்ன நினைச்சாங்கன்னாக்கா, 1991 சோவியத் யூனியன்ல சோசியலிசம் பின்னடைவை சந்தித்த பிறகு சோவியத் யூனியன் ராணுவம், அதாவது ரஷ்ய ராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருச்சு, அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை என்றுதான் வந்து பொதுவான மதிப்பீடா இருந்தது. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் ரஷ்யா வந்து உக்ரைன் போற 6 மாசம் கூட தாக்கு பிடிக்காது என்றுதான் முதல்ல வந்து சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னாக்கா, நேட்டோ நாடுகள் ஓராண்டில் உற்பத்தி செய்கின்ற ஆயுதங்களை விட 1.5 மடங்கு ஆயுதங்களை ரஷ்யா என்ற ஒரு தேசம் மட்டும் உற்பத்தி செய்யுது. அதுல எதுல இருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம்னா, உக்ரைன் வீரர்கள் பேட்டி தர்றாங்க. என்ன பேட்டிகளை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நாங்க ஒரு தோட்டா சுட்டாக்கா, ஒரு குண்டு சுட்டாக்கா 10 குண்டு திருப்பி ரஷ்யாக்காரங்க அடிக்கிறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? 1:10 என்று அவங்ககிட்ட வந்து ஆயுதங்கள், குண்டுகள் எல்லாமே இருக்கு.
அது மட்டுமல்ல, முதல்ல வந்து ஒரு சாதாரண ஆயுதங்களை தான் உக்ரைனுக்கு தந்தாங்க அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும். அது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க ரஷ்யா. பிறகு நவீன ஆயுதங்களை தர ஆரம்பிச்சாங்க. ஜாவலின் என்ற ஏவுகணையை தந்தாங்க. அந்த ஜாவலின் ஏவுகணையை ரஷ்யா அழிச்சது. பிறகு வந்து ஒரு லியோபார்டு சிறுத்தை என்று சொல்றோம், அந்த லியோபார்ட் பேருடைய ஒரு டேங்க், நவீன டேங்கை ஜெர்மனி வந்து கொடுக்கும் போதே என்ன அறிவிச்சாங்கன்னா, இந்த லியோபார்ட் டேங்க் வந்து போர்க்களத்தை மாற்றி அமைக்க போகுது, ரஷ்யா காலியாக போகுது என்று பிரச்சாரம் செய்து அனுப்புனாங்க. ஆனா ஒரு மாசத்துல எல்லா லியோபார்ட் டேங்கையும் ரஷ்யா அழிச்சிருச்சு. பிறகு அமெரிக்கா என்ன சொன்னாங்க, அதை விட நவீன ஆப்ரஹாம் டேங்கை நாங்க தரப்போறோம், இதோட ரஷ்யா காலி. நாங்க ஆப்ரஹாம் டேங்கை உக்ரைனுக்கு தந்தாங்க. ஒரு மாசத்துல ஆப்ரஹாம் டேங்கை காலி பண்ணிட்டாங்க. அது மட்டும் அல்ல, எல்லா டேங்குகளையும் அவங்க வந்து அழிப்பதில்லை ரஷ்யா. அதுல 1-2 டேங்கை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஆயுத தொழிற்சாலை அதை வந்து பிரிச்சு பார்த்து, நம்ம கிட்ட இல்லாத என்ன அவங்க கிட்ட இருக்குன்னு பார்த்து அதை வந்து இவங்க புதுசா கண்டுபிடிச்சு புது டேங்கை வந்து இறக்குறாங்க. இந்த ஆயுதங்கள் என்பது அவளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பயன்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் கூட இப்போ வந்து ரஷ்யா டொனால்ட் ட்ரம்ப் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஆயுதத்தை. இப்போ இங்கிலாந்து மற்ற நாடுகள் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆயுதங்கள் தரப்போறோம்னாங்க. கண்டிப்பா தர முடியாது. ரஷ்யாவுக்கு இணையாக அவங்களால ஆயுதங்களை உக்ரைனுக்கே வந்து தர முடியாது. அது ஒரு மிக முக்கிய காரணம். 2வது, பொருளாதாரத்தை வந்து அவங்க தூக்கி நிறுத்தியது ரஷ்யா. பெரிய அளவுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியாது. ஆனா இவங்க நினைச்ச அளவுக்கு நடக்கல. பைடன் என்ன சொன்னார்னா, ரபுல் ஆக போகுதுன்னு சொன்னார். ரபுல்னா குப்பை, ரூபுல்ங்கிறது ரஷ்ய நாணயம். ரஷ்ய நாணயம்னா ரூபல் குப்பையாக மாறப்போகுதுன்னு சொன்னார். அப்படி வந்து மாறல. இன்றைக்கும் வந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த 2 காரணங்கள் தான் ரஷ்யாவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இனிமே ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாது, நம்ம ஆயுதங்கள்லாம் வீணா ஆயிட்டு இருக்கு, ஆகவே நம்ம வந்து போர் நிறுத்தத்துக்கு போயிடுவோம் என்று வராங்க. அது ஒரு மிக முக்கியமான காரணம். ஓகே, ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்காக நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். நன்றி.